வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கட்ஸ் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா டென்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை இவங்க வெறும் கட்ஸ் அப்படின்னு சொல்றது இல்ல, ஸ்ருதி நாராயணனின் கட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் போஸ்டர்ஸ்ல எல்லாம் அப்படிதான் வருது. ஒருவேளை படத்துல இவங்க தான் மெயின் கேரக்டரோ இல்ல ஃபீமேல் சென்ட்ரிக் மூவியா இது அப்படின்லாம் கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா படத்துல இவங்க வெறும் ஸ்டார்டிங் 10 நிமிஷம் அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் தான் வருவாங்க. மற்றபடி இந்த கதைக்கும் இவங்களுக்கும் பெரிய கனெக்ட் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அவங்களோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணிக்கிறது தான். அதாவது ஒருத்தங்க எப்படி பாப்புலர் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு கவலையே இல்லை. பாப்புலர் ஆயிட்டா போதும், தங்களோட மைலேஜுக்கு யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த கதை ஒரு காப் ஸ்டோரி. அதாவது ஒரு பெரிய ஃபேக்டரி ஓனருக்கும் ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கக்கூடிய திருநங்கைக்கும் ஒரு கிளாஷ் உண்டாகுது. அதுல அந்த திருநங்கை கொலை பண்ணப்படுறாங்க. அந்த திருநங்கைக்காக களமிறங்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் தான் நம்ம ஹீரோ. இதனால நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கிளாஷ் உண்டாகுது. ஸோ இதுல எப்படி மாத்தி மாத்தி ரிவெஞ்ச் எடுத்துக்கிறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றதா அந்த படத்தோட கதை. என்னதான் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லரா இருந்தாலும் இதுல சோஷியல் மெசேஜஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா இந்த டீம் இருந்திருக்காங்க. விவசாயத்தை பத்தி பேசுறாங்க, திருநங்கைகளின் நலனை பத்தி பேசுறாங்க, சமத்துவம் பேசுறாங்க. எல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். பட் அதை பேசுறது கொஞ்சமாவது நேச்சுரலா பேசணும்ல. பயங்கர ஆர்டிபிஷியலா ஒரு மாதிரி கிரிஞ்சா பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட லவ் போர்ஷன், அந்த லவ் போர்ஷனை பார்க்கும்போது என்னடா ரொம்ப ஓவரா கொலைறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்படி கொலையும் போதே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடக்கும். அதுவும் பெரிய லெவல்ல சர்ப்ரைஸாலாம் இல்லை. அதே மாதிரி பெரிய படங்கள்ல இருக்கக்கூடிய சில காட்சிகளை ரீக்ரியேட் பண்றது அப்படின்னு கூட பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு கண்ணத்தில் முத்தமிட்டால வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இதுல ரீட்ரை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தெரிய படத்துல வர மாதிரியான சில காட்சிகளை ரீட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஒழுங்கா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா எஃபெக்டிவா இல்லாத மாதிரி தான் பண்ணிருக்காங்க. சின்ன படங்கள் நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. காரணம், அப்படி அந்த படங்கள் நல்லா ஓடிச்சு அப்படின்னா தமிழ் சினிமாக்கே அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். பட் இந்த மாதிரியான படங்கள் இன்னுமே தமிழ் சினிமாவை சீக்காலியா தான் ஆக்கும் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். கட்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு கட்ஸ் இருந்தா ஓன் ரிஸ்க்ல ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.